ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என் பேர் ஈஸ்வர பாண்டியன். நான் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்கேன். வாணியம்பாடியில் நான் நகைத்தொழில் செய்து நின்றேன். நகைத்தொழில் செய்த காலத்தில் எனக்கு ஏஜ் ஆனதுனால நகைத்தொழிலெல்லாம் செய்ய முடியல. வருமானத்துக்கு வழிகள் இல்லாத காலத்தினால நான் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ் என்னன்னாக்கா பிஏசிஎல்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் ஒரு 10 ஆண்டு காலமாக அதில் ஒர்க் பண்ணேன். நிறைய மக்களுக்கு அவங்கவுங்க 5.5 வருஷத்தில் பாலிசி முடியுதுன்றதுனால அதை நம்பி மக்களெல்லாம் என்னை நம்பி கொடுத்தாங்க. கொண்டு போய் நானும் ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டினேன். அவங்களுக்கு உண்டான எல்லா ரசீது, பாண்டு, பில் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கம்பெனி 2014 கம்பெனி அப்படியே லாக் பண்ணிட்டான். கம்பெனி நின்ன உடனே பாலிஸ் போட்ட மக்கள் அனைவரும் என்ன நாடி வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு கம்பெனியெல்லாம் தெரியாதுண்ணா, எனக்கு பாண்டியனை மட்டும்தான் தெரியும். பாண்டியனை நம்பி தான் நாங்கள் பணத்தை கொடுத்தோன்னா, நீங்கள் அது என்னக்குது நீ கொடுத்துருங்க, வந்தால் நீங்கள் எடுத்துங்கன்ட்டு. கம்பெனி கேட்டாக்க இல்லைங்க, கம்பெனியோட சொத்துக்கள்லாம் இருக்குது, சொத்துக்களை விற்று தான் கொடுக்க முடியான்றாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் நான் என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல. தொழிலும் இல்லை, வாழ்கிறதுக்கு வழியும் தெரியல. என்ன செய்யுது ஒன்றும் புரியாத நேரத்தில் சரி நான் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம மக்களுக்கு, ஏன்னா மக்கள் என்னை நம்பி கட்டியிருக்காங்க பணத்தை, கம்பெனி நம்பி கட்டலை, என்னை நம்பி தான் கட்டினாங்க. அந்த மக்களுக்கு நான் பணத்தை எப்படின்னா கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணி ஏன்னா ஒன்று சம்பாரித்து ஏன்னா ஒரு வருமானத்துக்கு வந்தால் தான் நான் பண்ண முடியும். இப்போ எனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லாத காலமாக இருக்குது. ஆனால் நான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் துளிர் விட்டுடுச்சு. சம்பாரிச்சாவது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணங்கள் என் இறைவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த இதை கொடுத்துட்டாரு. ஆனால் கம்பெனி கொடுக்குற வரைக்கும் நான் காத்து நின்றேன். நான் உயிர் வாழணும், வேறு எனக்கு வழி தெரியல. அதனால் இன்றைக்கி வாழ்கிறதுக்கு வேறு எந்த வழியும் தெரில. வேறு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நான் ஒரு முதலீடு போடணும். ஒரு முதலீடு போடணுன்னா கூட அதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு வேணும். முதலீடு வாங்கிட்டாலும் அதுக்கு வட்டி கட்டணும். யாரும் நம்பி நம்ம கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். அதனால் எனக்கு வேறு வழி தெரியாத எனக்கு வாணியம்பாடியில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் ஒரு மேனேஜர் அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ஆனால் இது மாதிரினா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்கள் நேர்மைக்கு இதெல்லாம் இது அழகு இல்லைண்ணா, நீங்கள் பொறுப்பாக நான் சொல்கிற மாதிரி செய்யணும். ஒரு பிஸ்னஸ் ஒன்று வந்துருக்குது, ₹1 முதல் கிடையாதுண்ணா, ₹1 முதலீடு அப்புறமான பிஸ்னஸை இறைவன் ஒன்று கொடுத்துருக்காருண்ணா, நான் எனக்கு கொடுத்துருக்காருண்ணா, நான் செய்கிறேன்னு. அப்போ நான் சொன்னேன், ஏப்பா இல்லைப்பா, நானே ஏற்கனவே எத்தனையோ வழியோடு வாழ்ந்துனுக்குறேன், நீ இதை செய்ய அதை செய்ய அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னாக்கா எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ₹1 முதல் போகிற நிலையில் நான் இல்லைப்பா, ஒன்று பொய் சொல்லணும், இல்லை ஏமாத்தணும், எனக்கு அது தெரியாது, நான் என்ன செய்யணும் சொல்லு பண்ணேன். ஆனால் ஒன்றும் வேணாம், நீ ₹1 முதல் போடாத, உனக்கு வருமானத்து வழியை பண்ணித்தரேன்னார். என்ன வழின்னு சொல்லு பாடினார். ஆனால் ஒன்றும் இல்லைன்னா, நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கேயோ ஒரு மளிகை கடையில் நீ வாங்கினா, உங்கள் அப்பா வாங்கினார், உங்கள் தாத்தா வாங்கினார், முப்பாட்டம் வாங்கினார், யாரும் அக்கௌண்ட்டில் ₹10 போடல, கடையை மாற்றி வாங்கினா காசு கொடுக்குன்னு கம்பெனி சொல்லிச்சுண்ணா. நான் வாங்கினா சம்பாரிச்சேங்க பாரு, நான் என்ன மாதம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னா, உனக்கு இந்த வருமானத்துக்கு வழியை நான் செய்கிறேண்ணா, நான் என்ன சப்போர்ட் என்னால் முடிஞ்சு நான் கண்டிப்பாக நான் செய்கிறேண்ணா. ஆனால் நீ என் வார்த்தையை நம்பினான்னு சொன்னார். சரி, ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற மேனேஜர் 60,000 சம்பாதிக்கிறதுக்கே இந்த பிஸ்னஸ் தேவைப்படுதுனாக்கா, நம்ம சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி, நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் தேவைப்படுமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். வீட்டில் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணேன். இல்லை, இது நல்லா தான் இருக்குது, செய்யுங்க. என்னென்ன கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சார் தெரிஞ்ச மக்கள்கிட்டலாம் நான் போய் கேட்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எங்கேயோ ஒரு கடையில் வாங்குறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குதுங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததுக்காக பொருள் நல்லா தருது, அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால் இது யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சில பேருக்கு சொல்ல ஆரம்பித்தான். அவங்க ஒருத்தர் 2 பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பொருள் எல்லாம் நல்லா இருக்குதுண்ணா, நான் விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னாங்க. இல்லைங்க, நல்ல பொருளுக்கு ₹2 கூடுதலாக இருக்கும், அதனால் நம்பிக்கையோடு வாங்க, யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்களே ஒரு மளிகை கடை வச்சுட்டீங்க, டீப்ராப்மெண்ட் ஸ்டோர் வச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட நான் வாங்க மாட்டேனா? இல்லை நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்கள், ஆனால் கடை வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி தாங்க நான் கடை வச்சிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணி பொருள் நல்லா தான் அறிமுகப்படுத்துங்க, 4 பேர் அறிமுகப்படுத்துங்கண்ணா. இது மூலிமா மக்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ டீம் வளர்ந்துன்னு வந்துருக்குது. ஏன்னா மாதம் ஒரு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சிறிய தொகை தான் வந்துட்டு இருக்கு, இன்னும் பெரிய தொகைலாம் வரல. ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது, அப்புறம் இவ்வளோ வந்துச்சு சொன்னால் தப்பாக போயிடும். சிறிய தொகைகள் தான் வந்துட்டு இருக்கு. அந்த சிறிய தொகைக்கு கொண்ட வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் கூடுதலாச்சுன்னா நமக்கு டீம் பலமாக அமைஞ்சிச்சுனாக்கா வருமானங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பாரு. அந்த வழியில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இதை நீங்கள் எடுத்து எல்லாமே சிறப்பாக செய்யலாங்க. இதில் ஒன்று யாரும் முதல் போட வேண்டிய அவசியம் இல்லை, வீடோட விற்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாதுங்க. காலையில் இழந்தோம், பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், டீ காஃபி சாப்பிட்றோம், வீடு துடைக்கிறோம், சாமான் துவைக்கிறோம், துணி துவைக்கிறோம், டாய்லெட் கிணறு, பவுட்ரு, க்ரீமு, பேஸ்ட்டு, ஷாம்பு, ஏர் ஆயில் எல்லாமே தினசரி ஒரு 15-20 பொருள் டெய்லி கரையக்கூடிய பொருள் எங்கேயோ ஒரு கடையில் வாங்குறீங்க. கடையை மாற்றி வாங்கினா காசுங்க, விளம்பரத்தோட காசு நமக்கு அப்படியே தரோம்.
இதுதாங்க விஷயம். எப்படி தரான்னு கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ கடையில் போய்ட்டு ஒரு பொருள் விலைக்கு வாங்குறீங்க, அதனுடைய பொருள் விலை வந்து 100 ரூபாங்க, அதனுடைய தயாரிப்பால் உண்மையான விலை 30 ரூபாங்க. 100 ரூபாய் பொருள் 70 ரூபா விளம்பரத்தார திருஷ்டி போட்டால் டிவி விளம்பரம் ஐஸ்வர்யா ராய்க்கெல்லாம் போதுங்க, உங்களோட உழைப்பு காசெல்லாம் அங்கே போதுங்க. கடையை மாற்றி வாங்கினா காசுங்க. கம்பெனி என்ன சொல்கிறா, அது வந்து தேர்ட் குவாலிட்டிக்கு அது விளம்பரம் தேவை, நான் வந்து முதல் தரமான குவாலிட்டி தரேன், என் பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, நீ தான் விளம்பரம், அந்த அந்த விளம்பரத்தோட காசு உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க கம்பெனி. அதுக்குண்டான உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் விரைவில் எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வருமானம் வந்துட்டு இருக்குது. இதை கேட்டுனுக்கிற அனைத்து உள்ளவங்களும் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைக்குங்க. கண்டிப்பாக எங்களால் சேர்ந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாங்க. இது ஒரு அரிய வாய்ப்புங்க. இது எனக்கு அவர் கொடுத்தது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஜெகதீஷ் சார் வந்து ஒரு கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்து இந்த சிறப்பை பண்ணுங்கிற தொட்டு இது ஓரளவுக்கு எனக்கு இது மேலே நாட்டங்கள் அதிகமாக போயிடுச்சு. சரி, தினமும் யார்கிட்ட பண்ண என்ன பண்ணி யார்கிட்ட பேசணும் செய்யணும் அந்த எண்ணங்கள்லாம் வந்துருச்சுங்க. எனக்கு கீழே இருக்கிறோம் அது மாதிரி வளர்த்து ஒன்று என்னோட கனவுகள். அதனால் எல்லாம் யாரையும் ஒருத்தர் இப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் என்னால் தர முடியாது, 5000 ரூபாய் தர முடியாது. சம்பாதி கற்றுக் கொடுத்தாக்கா அவங்க நம்மளை வாழ்நாளும் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு தான் இதுங்க. இந்த கேட்டுக்கிற அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வெஸ்டேஜ் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணி பயன்படுங்க. உங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இது மூலிமா வெளிநாடு டூர் இருக்குது. இதுதான் கோவா போயிருந்தோம், நானும் எங்கள் வீட்டில் மனைவி 2 பேர் போயிருந்தோம். கம்பெனி மூலிமா எங்களுக்கு 1 ரூபா செலவு இல்லைங்க. கம்பெனி கூட்டு வந்து விட்டுட்டாங்க. 3 நாள் அங்கே இருந்தோம். அந்த வாழ்க்கை வந்து இன்னும் அதிகப்படி நிறைய வாய்ப்புகள் அதிகமாக கம்பெனி கொடுத்துருக்குது. கம்பெனி வந்து கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, ட்ராவல் ஃபண்டு இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாமே என்னுடைய உழைப்பு மட்டும் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி யார் யார் உழைக்கணும், யார் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸில் இணைஞ்சு சிறப்பாக செஞ்சாக்க எல்லாரும் பயனடையலாம். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.